ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 5ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தேர்தலுக்காக வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்கல் ஆரம்பம், இலவச அரிசி விநியோகமும் அதுவே சாடுகிறது ஃபப்ரல் அமைப்பு, வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்குவதற்காக அரசாங்கம் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்துகின்றது என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான ஃபப்ரல் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் ஃபப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலை நோக்கமாக கொண்டு அரசாங்கம் பல திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. வறிய மக்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கும் திட்டத்தால் வரி செலுத்துவோரின் மில்லியன் கணக்கான பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் அரசாங்கம் 10 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளது. இது ஜனாதிபதி தேர்தலை மையமாக கொண்ட நடவடிக்கை. ஆகஸ்டில் ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகும். இதன் காரணமாகவே அரசாங்கம் ஜூலை 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டங்களை பூர்த்தி செய்ய விரும்புகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பசில் மற்றும் ரணில் நேற்றும் பேச்சு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் நேற்று சனிக்கிழமை விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மககம சேகர மாவட்டத்தில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. பசில் ராஜபக்ச அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய பின்னர் இருவருக்கும் இடையில் 5வது தடவையாக இடம்பெற்ற சந்திப்பு இதுவாகும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளருக்கான பொது கட்டமைப்பு உருவாக்கம், தமிழ் தேசிய கட்சிகளுடன் சிவில் சமூக தூதுக்குழு சந்திப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கான பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்காக தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அந்த கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களுடன் சிவில் சமூக தூதுக்குழு நேற்று சந்திப்பை மேற்கொண்டுள்ளது. சிவில் சமூகங்களின் தூதுக்குழுவின் சார்பில் அரசியல் விரிவுரையாளர் கணேசலிங்கம், அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன், ஜதீந்திரா, ஜோதிலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜாழ்ப்பாணத்தில் உள்ள விடுதியில் இந்த சந்திப்பு நேற்று மாலை நடைபெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட வேண்டும் என வவுனியாவில் இடம்பெற்ற சிவில் சமூக பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் முடிவு எட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடுவதற்கு சிவில் சமூக பிரதிநிதிகளின் தூதுக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த குழு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களுடன் சந்திப்பை நடத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சந்திப்பில் பங்கேற்காத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களை தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கத்துக்கான பொது கட்டமைப்பை உருவாக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வெளியக தலையீடு வேண்டவே வேண்டாம், அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு. ஒருமைப்பாடு மற்றும் தேசிய நல்லிணக்கத்தை அடைந்து கொள்வதை முன்னிறுத்தி எவ்வித வெளியக தலையீடுகளுமின்றி உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு போன்ற உள்ளக செயல்முறைகளை நிறுவுவதற்கும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கும் அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாடு குறித்து ஜப்பானிய வெளிவார அமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக வெளிவார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் வெளிவார அமைச்சர் ஜோஹோ கமிகாவா மற்றும் வெளிவார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோரின் கூட்டு ஊடக சந்திப்பு கொழும்பில் உள்ள வெளிவார அமைச்சில் நேற்று நடைபெற்றது. இதன்போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புகிறதாம் இலங்கை, ஜப்பான் ஆதரவு. தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதை முன்னிறுத்தி இலங்கை அரசாங்கத்தால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு ஜப்பான் ஆதரவளிக்கும். இவ்வாறு 2 நாள் உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் வெளிவார அமைச்சர் ஜோகோ கமிகவா தெரிவித்துள்ளார். வெளிவார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோரின் கூட்டு ஊடக சந்திப்பு நேற்று சனிக்கிழமை
கொழும்பில் உள்ள வெளிவார அமைச்சில் நடைபெற்றது. இதன்போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். நண்பன் என்ற ரீதியில் இலங்கைக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை ஜப்பான் தொடர்ந்தும் வழங்கும் என்ற செய்தியை கூறுவதற்காகவே இலங்கைக்கு வந்துள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காபோதா சாதாரணதர பரீட்சை வடக்கு மாகாணத்திலிருந்து 27,644 பரீட்சார்த்திகள். வடக்கு மாநிலத்திலிருந்து 27,644 பரீட்சார்த்திகள் இந்த ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாக வடமாகாண கல்வி பணிப்பாளர் குயின்டஸ் தெரிவித்தார். நாளை முதல் பரீட்சைகள் ஆரம்பமாக உள்ளன. 27,644 பரீட்சார்த்திகளில் 4,279 தனியார் பரீட்சார்த்திகளும் 23,365 பாடசாலை பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர். மாகாண பரீட்சை விடைத்தாள் சேகரிப்பு நிலையங்களாக 6 நிலையங்களும், பரீட்சை இணைப்பு நிலையங்களாக 77 நிலையங்களும், பரீட்சை மத்திய நிலையங்களாக 242 நிலையங்களும் செயற்பட உள்ளன என்றார் குயின்டஸ் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஒஸ்மானியா கல்லூரிக்கு அருகில் சட்டவிரோத கொள்கலம் போலீசிடம் சிக்கியது. 27 ஆடு மாடுகள் உயிருடன் மீட்பு. இராணுவத்திற்கும் தொடர்பு என சந்தேகம். ஜாழ்ப்பாண நகரத்தில் ஒஸ்மானியா கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள பாழடைந்த கட்டிடத்தில் நீண்ட காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத கொள்கலம் சுற்றி வளைக்கப்பட்டது. கொள்கலத்தில் இறைச்சியாகப்படுவதற்காக கொண்டுவரப்பட்டிருந்த ஆடுகள் மாடுகள் என்பனவும் உயிருடன் மீட்கப்பட்டன. சந்தேகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மூத்த போலீஸ் அத்தியட்சகர் ஜகத் நிசாந்த தலைமையிலான போலீஸ் குழுவினர் மற்றும் ஜாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த சுற்றிவளைப்பை நேற்று மேற்கொண்டனர். இதன்போது 4 மாடுகள் வெட்டப்பட்டுள்ளன. அவற்றின் தலைகள் உட்பட மாட்டின் உடற்பகுதிகள் அங்கு இருந்தன. மேலும் 21 மாடுகள் உயிருடன் மீட்கப்பட்டன. 4 பெரிய ஆடுகள் 2 குட்டி ஆடுகளும் மீட்கப்பட்டன. மாடுகளை திருடி கொண்டு வந்து இங்கு வெட்டப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எதிர்வரும் 15ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படும். தென்னிலங்கை ஊடகங்களின் செய்தியால் பரபரப்பு. எதிர்வரும் 15ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படும் என சில தென்னிலங்கை சிங்கள ஊடகங்கள் நேற்று சனிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்திகளால் இலங்கை அரசியல் களத்தில் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஜூன் 2ஆம் வாரம் வரை தற்போதைய பாராளுமன்றம் கலைக்கப்படாது என அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். புதிய மின்சார சட்டத்தை ஜூன் முதல் வாரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் அதற்கு முன் எக்காரணம் கொண்டும் பாராளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் பின்னரே எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றாலும் முன்கூட்டியே பாராளுமன்ற தேர்தல் நடத்துவது குறித்து அரசாங்கம் இதுவரை எவ்வித கலந்துரையாடல்களையும் நடத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிறு குற்றங்களுக்கு வீட்டுக்காவல் நீதியமைச்சர் தெரிவிப்பு. சிறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை வீட்டுக்காவலில் வைக்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பான சட்டம் மூலம் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். சிறு குற்றங்களுக்காக நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்கள் மனரீதியாக பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் சமூகத்தில் பெரும் குற்றவாளிகளாகவே சித்தரிக்கப்படுகின்றனர். அவ்வாறான நிலைமையை மாற்றி சிறு குற்றங்களுக்காக கைது செய்யப்படுபவர்களை சிறையில் அடைக்காமல் வீட்டு காவலில் வைக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணில் இன்னும் எம்மிடம் ஆதரவு கோரவில்லை, நாமலுக்கு காலம் உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மஹிந்த தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட பிரமுனவின் ஆதரவை ரணில் இன்னும் கோரவில்லை என தெரிவித்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நாமலுக்கும் இன்னும் காலம் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.
கொழும்பு வெள்ளவத்தையில் இடம்பெற்ற சமய நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதுவரை தமது கட்சியின் ஆதரவை கோரவில்லை. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாமல் ராஜபக்ச இன்னும் காலம் காத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, என்னை சிறையில் அடைக்க ஆளும் தரப்பினர் முயற்சி. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி தெரிவிப்பு. என்னை சிறையில் அடைக்க சகல வழிகளிலும் ஆளும் தரப்பினர் முயல்கின்றனர். சிறையில் அடைக்கும் அளவுக்கு நான் குற்றம் எதுவும் செய்யவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் ஆட்சி மலரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், என் அரசியல் பயணம் ஆளும் தரப்பினருக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவர்கள் என்னை சிறையில் அடைக்க சகல வழிகளிலும் முயல்கின்றனர். சிறையில் அடைக்கும் அளவுக்கு நான் குற்றம் எதுவும் செய்யவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் உண்மை தகவல்கள் வெளியானால் தங்கள் அரசியலுக்கு வேட்டு வைக்கப்படும் என்று ஆளும் தரப்பினரான மொட்டு கட்சியினர் எண்ணுகின்றனர். அதனால் அவர்கள் எனது அரசியல் பயணத்தை முடக்க முயல்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, செகான் சேமசிங்க மற்றும் லியோ மின் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு. நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க மற்றும் சீனாவின் துணை நிதியமைச்சர் லியோ மின் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 57வது வருடாந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க ஜோர்ஜியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்துக்கு சீனா முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அந்நாட்டு துணை நிதியமைச்சர் குறிப்பிட்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நில வழித்தட திட்டத்திற்கு மேலதிகமாக தென்னிந்தியாவிலிருந்து திருகோணமலைக்கு புதிய எண்ணெய் குழாய் இணைப்பு, இந்தியா அறிவிப்பு. தலைமன்னாலிருந்து கிழக்கு மாகாணத்துடன் புதிய எண்ணெய் குழாய் இணைப்பு ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஜா அறிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல் பயணம் மற்றும் தரைவழி பயணம் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பினை அவர் வெளியிட்டுள்ளார். இதன்படி நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறை வரையிலான படகு சேவை இன்னும் 2 வாரங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே நில இணைப்பை வழித்தடத்தை அமைப்பது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதோடு உரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் அதனை நிறைவேற்றி முடிக்க பல ஆண்டுகள் தேவைப்படும் என்று சந்தோஷ் ஜா குறிப்பிட்டுள்ளார். நில வழித்தட திட்டத்திற்கு மேலதிகமாக தென்னிந்தியாவிலிருந்து திருகோணமலைக்கு எண்ணெய் குழாய் அமைப்பது உட்பட எரிசக்தி துறையின் கூட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் தலைமன்னாலிருந்து கிழக்கு மாகாணத்துடன் எண்ணெய் குழாய் இணைப்பதே இந்தியாவின் நோக்கமாகும் எனவும் இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஜா குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, யாழ்ப்பாண கோட்டை பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றியமைக்க புதிய திட்டங்களை வகுக்க பணிப்பு. யாழ்ப்பாண கோட்டை பகுதியை சுற்றுலா பயணிகளின் தேவைக்கு ஏற்றாற்போல் மாற்றியமைப்பதற்கான புதிய திட்டங்களை வகுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். ஜாலில் உள்ள வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தின் போதே ஆளுநர் இந்த பணிப்புரையை விடுத்தார். அதன்படி ஜாழ் கோட்டையின் உட்புறம் மற்றும் வெளிப்புற சூழலை சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் அழகுபடுத்த தேவையான திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் ஆளுநர் தெரிவித்தார். ஜாழ் மாநகர சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தொல்பொருள் திணைக்களம் ஆகியன இணைந்து புதிய திட்டங்களை வடிவமைக்குமாறும் அதற்கான அனுமதியை மத்திய அமைச்சு மற்றும் துறைசார் திணைக்களமிருந்து பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்தினார். வரலாற்று சின்னமாக காணப்படும் கோட்டையை பாதுகாப்பதற்கும் அதனூடாக வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் எனவும் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய சுற்றுலா இடங்களையும் ஆய்வு செய்வது தொடர்பில் ஆராயுமாறும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கை சனத்தொகை சடுதியாக வீழ்ச்சி.
பிறப்பு 27,421 குறைவு. இறப்பு 1,447 அதிகரிப்பு. இலங்கையின் சனத்தொகை குறைந்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கையை மேற்கோள் காட்டி பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளிவிவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்குரல கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சனத்தொகை சுமார் 1,44,000 குறைந்துள்ளது. 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை எதிர்மறையான வளர்ச்சியை காட்டுவது இதுவே முதல் முறை. இதனால் பெண் மக்கள் தொகை 70,000 ஆண் மக்கள் தொகை 74,000 குறைந்துள்ளது. இதேவேளை கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது பிறப்பு எண்ணிக்கை 27,421 குறைந்துள்ளது. இறப்பு எண்ணிக்கையும் 1,447 அதிகரித்துள்ளது. மேலும் மத்திய வங்கியின் அறிக்கையின்படி நாட்டில் திருமணங்களின் எண்ணிக்கை 19,784 குறைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அனுர மற்றும் சஜித் பிரேமதாச விவாதம் எப்போது? நாள் குறித்த சஜித் தரப்பு. ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எப்போது விவாதம் நடக்கும் என இலங்கை மக்களிடையே எதிர்பார்ப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இரு கட்சிகளும் தமது பொருளாதார கொள்கைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக அறிவித்த பின்புலத்திலேயே விவாதம் தொடர்பான பேச்சுக்களும் எழுந்துள்ளன. ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி ஆரம்பத்தில் இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தரப்பிலிருந்து கர்சடி சில்வா, நளின் பண்டார ஆகியோர் பதிலளித்து வந்தனர். என்றாலும் இரு கட்சிகளும் மாறி மாறி அறிவித்த திகதிகளில் இணக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை. இந்நிலையில் தற்போது புதிய திகதிகளை சஜித் தரப்பு அறிவித்துள்ளது. இரு கட்சிகளின் பொருளாதார குழுக்களுக்கு இடையிலான விவாதம் மே 20 முதல் 25 தேதிகளுக்கு இடையிலான ஒரு நாளில் நடத்தவும், இரு கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையிலான விவாதத்தை மே 27 முதல் 31 வரையான தேதியொன்றில் நடத்தவும் தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.